என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீத புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கையின் எல்லா விதமான காரியங்களிலும், தாழ்வு நிலையிலும், உயர்ந்திருக்கும் பொழுதும், எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் தாவீதுடைய வெற்றிக்கு காரணம் சகலவற்றிலும் அவர் கர்த்தருக்கு காத்திருந்தார். அவருடைய வார்த்தைக்கு காத்திருந்தார். கர்த்தருடைய வழிநடத்துதலுக்கு காத்திருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுயமாய் எதையும் சிந்திக்காதபடிக்கு பிரச்சனை போராட்டங்கள் வரும்போதெல்லாம் தாவீதைப் போல ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து நீங்கள் கேளுங்கள், அந்த தண்டை நான் பின்தொடரட்டுமா, அதை பிடித்து கொள்ளுவேனா என்று சொல்லி அப்படி நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் மறு உத்தரவு தந்து எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் கரங்களிலே கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருக்காக காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.